1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் கை எப்படி வச்சுக்கோங்க. கை எப்படி வச்சுக்கணும், முழங்காய் கை எப்படி ஹூக்கு மாதிரி வச்சுக்கணும், முழங்கால் மேல வச்சுக்கிட்டு முழங்கால் பெண்ட் பண்ணி இது 20 டைம்ஸ் கவுண்ட் பண்றேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Backward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்புறம் யூ ஃபீல் லைக் சிட்டிங் ஆன் த சேர். இப்படி கையை வச்சுக்கோங்க. இப்படி கையை வச்சுக்கின்னு பின்னாடி சேர் போட்டிருக்க மாதிரி. இதுவும் 20 கவுண்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். அப்புறம் டோ வாக் பண்றோம். காலில் குதிகாலில் நடங்க. இப்படி குதிகாலில் விரலை மட்டும் ஊனி நடங்க. அப்படி பேக்ல வாங்க. திரும்பாதீங்க. திரும்பி பார்க்காம பேக்ல வாங்க. இப்படி அது மாதிரி ஃப்ரெண்ட்ல நல்ல குதியை தூக்குங்க. ஓகே. அப்புறம் ஹீல் வாக். குதிகால வச்சுக்கிட்டு இப்ப விரலை தூக்கிக்கணும். குதிகால நடக்கிறீங்க. ஹீல் வாக். பேக்ல வரையில திரும்பி பார்க்க கூடாது. உங்களுடைய இது கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்குன்னு அதுல யூ கேன் see. ஒன் மோர் டைம். ஓகே. நெக்ஸ்ட் லெக்கு. காலுக்கு பண்றோம். கால் அப்படி நல்லா ரொட்டேட் பண்றீங்க. 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. கால் அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Then side way la 1, 2, 3, 4, 5, 6, 7. நல்லா பிடிச்சுக்குங்க. இப்படி பிடிச்சுக்கிட்டு இப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. You can relax. அப்புறம் இந்த காலுடைய பாதத்தை நீக்கும் தொடைக்கு நடுவில் வைக்கணும். இப்படி வைக்கணும்.
இப்படி வச்சுங்க. ஓகே, கை அப்படி மேல தூக்கிறீங்க. இஸ் கால்ட் ட்ரீ போஸ்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, காலை இப்போ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்த காலை பண்றீங்க. காலை ரொட்டேட் பண்ணுங்க. ஆச்சி வீடியோ தெரியுதா? வீடியோ தெரியலையா? ஓ சார், இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதாமா? இல்ல ஆச்சி, இன்னும் தெரியலையா? தெரியுதாச்சி. அவரு வெங்கடாமண்ணே பின் பண்ணாத போயிட்டாரு. அது ஹாஃப் இது வரும் ஸ்கிரீன், அது வரல ஆச்சி. ஓகே, அப்படியா? இருங்க வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. அதை பின் பண்ணாதான் நீங்க ஹாஃப் ஸ்கிரீன்ல தெரிவீங்க. இது வந்து நான் பின் பண்றேன். என்னோட பண்ணுங்கப்பா, எங்களுக்கு தெரியல. என்னோட ஸ்கிரீன் அவங்க பின் பண்றாங்களா ஆச்சி? யார் இந்த பண்றாங்க? இந்த பண்றாங்க. ஆ, என்னோட ஸ்கிரீனை மட்டும் பின் பண்ணு. பண்ண தெரியுமா? பண்ணலையா? பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுங்க. தேங்க்யூமா. தெரியலையா தம்பி? நீங்க ஸ்கிரீன் பண்ணணும். அதாங்க. ஓகே ஓகே, இப்ப தெரியுதா? தெரியுதாச்சி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, காரை வந்து இப்ப லெஃப்ட் லெக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அடுத்த சைடு பேக்வர்ட்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 1 2 3 4 5 6 7 8 9 10. Sideways 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இந்த காலை மடக்கி இப்படி கையில பிடிச்சுக்கிறீங்க. நல்லா மடக்கி பிடிச்சுங்க. அப்படி இதோட ஒட்டி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்புறம் இந்த பாதத்தை இந்த ரைட் லெக் உடைய தொடைக்கும் நீக்கி நடுவில் வைக்கிறீங்க. தொடக்கி நீக்கி நடுவில் இருக்கணும் பாதம். 1 2 கையும் தூக்க முடியும்னா தூக்குங்க, விழுந்துடாதீங்க. பிடிச்சுக்கணும்னா ஒரு கையை பிடிச்சிட்டு ஒரு கை மட்டும் தூக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 and 20. நல்லா காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ மேட் இருந்தா எடுத்து விரிச்சுங்க. தரையில பண்ணும்போது மேட் இல்லாம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே, கால் அப்படி வச்சுக்கோங்க நல்லா. Okay, you can lie down. என்னோட வீடியோ தெரியுதா? தெரியுதாச்சி? ஓகே, தேங்க்யூ. இப்ப கால் ரெண்டையும் நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டா தூக்குறீங்க. இப்படி ஸ்ட்ரைட்டா தூக்கணும், முழங்கால் வளையப்படாது. நல்லா அப்படி தூக்குங்க. கை எப்படி வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது அப்படியே புல் பண்ணும். அப்படி இப்போ வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே பின்னாடி வந்து அந்த நர்வ் வந்து புல் பண்ற மாதிரி இழுக்கணும். ஓகே, இப்போ ஒரு காலை மட்டும், இன்னொரு கால் ஃப்ளாட்டா இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இந்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இந்த ஒரு காலை இப்படி மடக்கி இருக்கலாம், இன்னொரு காலை இப்படி மடக்கி இப்படி கையால் இப்படி பிடிச்சிக்கிட்டு உங்க தலையவும் கழுத்தையும் நல்லா தூக்குறீங்க. தூக்கிட்டு தலையை வந்து இப்படி முழங்கால தொடுற மாதிரி ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதாவது உங்களுடைய சீக், அந்த கண்ணத்துடைய இது வந்து முழங்கால தொடணும். ஓகே, ரிலாக்ஸ். இந்த காலை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் இப்படி பட்டாக்ஸை தூக்குங்க நல்லா. இப்படி முழங்கால் மடக்கி இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. One more time. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. அப்புறம் சைக்கிள் ஓட்டுறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்புறம் கால் அப்படி தூக்கி தூக்கி 1 2 3. குதி மட்டும்தான் தரையில படணும். 4. இந்த கால் அப்படி தூக்கி இருக்கணும். 5 6 7 8 9 10. ஓகே, அப்புறம் நீங்க உங்களுடைய முட்டி 2 முழங்கால் இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு அது ரைட்ல திரும்பல, உங்க ஃபேஸ் வந்து லெஃப்ட்ல திரும்பணும். இப்படி
இடுப்பை வந்து நல்லா வளைக்கிறீங்க. அப்பர் பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். 1 2 1 2 3 இது இடுப்புக்கு நல்ல எக்ஸசைஸ். 4 5 6 ஓகே. இப்போ காலை நல்லா நீட்டிக்கிறீங்க. நீட்டிக்கிட்டு உங்களுடைய விரல் மட்டும் இப்படி ஃப்ரண்டில் போயிட்டு இப்படி பேக்கில் வரணும். இப்படி ஃப்ரண்டில் போகுது, இப்படி பேக்கில் வரணும். இப்படி காலை நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கிட்டு 1 2 3 4 5 6 அப்புறம் காலை இப்படி ஒன்று மேலே ஒன்றா வச்சுக்கோங்க. பாதத்தை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி திரும்புறீங்க. இப்படி திரும்பையில் உங்களோட ஃபேஸ் வந்து லெஃப்டில் இருக்கணும். 1 இடுப்பை நல்லா திருப்புறீங்க. 1 2 3 கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 4 பாதம் 2 ஒன்று மேலே ஒன்று இருக்கணும். 5 6 ஓகே. இப்போ இந்த காலத்துக்கு இந்த காலு மேலே இப்படி 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 போட்டு 1 2 3 இப்போ இந்த கால் மேலே இந்த கால் இப்படி 1 கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 2 3 அப்போ என்னுடைய வீடியோ தெரியுதா? இந்த கால் வந்து இந்த கால் மேலே இப்படி இருக்கணும். இந்த பாதத்து மேலே இந்த பாதம் இப்படி இந்த பாத தெரியுதா? இப்படி வச்சுக்கோங்க. காலை இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா கால் வந்து இந்த பக்கம் போயில உங்கள் தலை வந்து இந்த பக்கம் வரணும். 1 2 3 இப்போ இந்த காலத்துக்கு இந்த கால மேலே இப்படி 1 2 3 இது உங்களுக்கு ஹிப்பு வந்து உங்களுக்கு நல்ல ஷேப்பில் வரும். இதெல்லாம் டெய்லி பண்ணீங்கன்னா இடுப்பெல்லாம் நல்லா ஒரு மாதிரி நல்ல ஷேப்பாக இருக்கும். ஓகே. அடுத்தது நீங்கள் லை டவுன் பண்ணுறீங்க. பண்ணிட்டு கால் இந்த 2 காலும் இப்படி 1 2 2 3 3 4 4 5 5 6 6 அப்புறம் இந்த கால் இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் திஸ் கால்டு புஜங்காசனம். இப்படி நல்லா இப்படி இருக்குங்க. இப்படி உங்களால் இருக்க முடியும்னா இப்படி இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படி கையை முழங்கையை ஊனிக்கலாம். உங்களால் அப்படி நிமித்த முடியலைன்னா இப்படி இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு. கால் 2 இப்படி தான் இருக்கணும். தலையை நல்லா மேலே தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10
ரிலாக்ஸ். ஓகே, இப்போ உங்கள் செஸ்ட் மட்டும் கீழே இருக்கட்டும். நீங்கள் வந்து இந்த கையையும் இதையும் வந்து இப்படி பறக்கிற மாதிரி செஸ்ட் அடிவயிறு மட்டும்தான், அடிவயிறு மட்டும் டச் பண்ணியிருக்கணும். தலை தூக்கி இருக்கணும். உங்கள் காலும் இதுவும் இப்படி இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக. தொடையும் தூக்கி இருக்கணும். தொடையும் கீழே டச் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். வயிறு அடிவயிறு மட்டும்தான் அமுங்கி இருக்கணும். ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, அப்புறம் இப்படி கையை ஊனிக்கிட்டு உங்களுடைய இந்த விரல் மட்டும்தான், விரலும் இந்த கையும். இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்றப்ப இந்த செஸ்ட் வயிறு ரெண்டுமே வந்து தரையில இருக்கணும், அப்படிதானே ஆச்சு? ஆமா ஆமா ஆமா, ரைட். செஸ்ட் கூட கொஞ்சம் தூக்கி இருக்கலாம், ஏன்னா தலையை நீங்க தூக்குறீங்கல்ல, அதனால கொஞ்சம் பாதி செஸ்ட் அமுங்கி இருக்கலாம், பாதி செஸ்ட் முடி இருக்கணும். அடி வயிறு மட்டும்தான் அமுங்கி இருக்கணும். காலு கையும் அப்படி பறக்கிற மாதிரி இருக்கணும். அந்த தொடையெல்லாம் டச் பண்ணவே கூடாது இத ஃப்ளோரை. ஓகே, இது வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஃபிளாட்டா இப்படி வாங்க. இப்படி ஒரு வாட்டி நீங்க இப்படி கை இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கணும். எல்லாமே எல்லா உடம்பும் ஒண்ணு கூட தொடப்படாது. முழங்கையும் பாதமும் மட்டும்தான் தொடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஹோல் பாடியும், ஒரு பாடி கூட ஃப்ளோரை தொடப்படாது. ஒன்லி உங்க டோ, முழங்கை மட்டும்தான். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. நான் இன்னொருக்கா பண்றேன். இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா நீங்க உங்க ஹோல் பாடியுடைய வெயிட்டும் உங்க முழங்கையிலையும் உங்களுடைய இந்த டோ பாதத்திலையும் தான் இருக்கு. ரெடியா? இன்னொரு தடவை பண்றேன். ஆனா இது ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின், பேக் பெயின் ஒண்ணுமே வராது. சில பேர் 5 நிமிஷம்லாம் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிறாங்க. நம்ம சும்மா 10 கவுண்ட் தான். ஓகே, ரெடி, கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. யாருக்கு இதுல என்ன சந்தேகம் இருக்கா? எல்லாரையும் பண்ண முடியுதா? கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா எப்பவுமே பண்ணுவேன். பண்ணுவீங்களா? கொஞ்சம் கஷ்டமா தான். எனக்கு எல்லாம் செட் ஆகிடாச்சு நல்லா. 30 கவுண்ட் நிப்பேன் நானு. இது கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளவு, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுவீங்களா? எவ்வளவு 30 கவுண்ட் 30 கவுண்ட் 30 கவுண்ட். ஓகே, வெரி குட். அப்புறம் இப்படி காலை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இந்த காலை மடக்கிக்கங்க. மடக்கிக்கிட்டு ஆப்போசிட் ஹேண்ட், ஆப்போசிட் லெக். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, இப்போ இந்த காலை மடக்கிங்க. இந்த காலை மடக்கிக்கிட்டு இந்த காலை டச் பண்ணுங்க. இந்த கையை 1, ஆனால் முழங்கால் வடக்கப்படாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்புறம் பாதம் ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. ரெண்டு இதையும். இது இஸ் கால்டு பட்டர்ஃப்ளை. இப்படி 1 இப்படி 1 2
இதோடைய ஹிப் மூமெண்ட்டுக்கு இது இந்த ஜாயின் தொட ஜாயின் இருக்குல்ல, தொடையும் ஹிப்பும் ஜாயின் பண்ற இடத்துல மூமெண்ட் நல்லா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நான் இப்போ நம்ம பிரீத்திங் போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓங்காரம் போடுறீங்க. நீங்க சின்முத்திரையிலும் வச்சுக்கலாம், இல்ல கை இப்படி ஒண்ணு மேல ஒண்ணாவும் வச்சுக்கலாம். 3 டைம்ஸ் ஓங்காரம். ஓ அப்புறம் கை இந்த கட்டவல் ரெண்டையும் இப்படி தூக்கி வச்சுக்கிறீங்க. தூக்கி வச்சுக்கிட்டு இன்ஹேல் பண்ணையில கை விரல் மேல போகுது, எக்ஸேல் பண்ணையில கீழே வரும். நல்ல ஃபோர்ஸா எக்ஸேல் பண்ணி விடுங்க. 2 3 4 5 6. இப்ப கட்டை விரலால உங்க ரைட் நோஸ் மூக்கை முடிக்கிறீங்க, மோதிர விரலால லெஃப்ட் மூக்கு. இப்ப லெஃப்ட் வெளியே கட்டை விரலால மூக்கை முடிக்கிறீங்க, ரைட் மூக்கை. லெஃப்ட் மூக்கு வெளியே உள்ள 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். லாங் இன்ஹேல் அண்ட் லாங் எக்ஸேல். இப்ப லெஃப்ட் மூக்கை மோதிர விரலால மூடிக்கிட்டு ரைட் மூக்கு வெளியே இன்ஹேல் அண்ட் எக்ஸேல்.
இப்ப லெஃப்ட் வெளியே இன்ஹேல் பண்றீங்க 2 கவுண்டுக்கு. அப்புறம் 2 மூக்கையும் மூடிக்கிட்டு 8 கவுண்டு. அப்புறம் 4 கவுண்டு ரைட் மூக்கு வெளியே. அப்புறம் உடனே 2 கவுண்டு ரைட் மூக்கு வெளியே, 8 கவுண்டு மூடுறீங்க, 4 கவுண்டு லெஃப்ட் வெளியே. 2:8:2, அதாச்சும் 1:4:2. அதை நம்ம டபுள் ஆக்குனா 2:8:4. ஓகே, ரெடி பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் வெளியே இன்ஹேல் பண்றீங்க, 5 டைம்ஸ் பண்றோம். செகண்ட் ரவுண்ட். தேர்ட் ரவுண்ட். Fourth round. Fifth round, final round. ஓகே, இப்ப ஃபேஸுக்கு நல்லா இன்ஹேல் பண்றீங்க. பண்ணிட்டு நீங்க எக்ஸேல் பண்ணல டங்க் வெளியே வரணும், கண்ணு இப்படி மேல இப்படி போகணும். ரெடி, கோ. 1 second time. 2, one more time. 3. அப்புறம் சீக். நல்லா நல்லா பெருசாக்குங்க. அப்ப ரெண்டு சீக்கையும் ஓகே. அப்புறம்
இந்த கட்டவரில் வந்து சுண்டு வரல் அடியில் வச்சுக்கோங்க. இப்படி முடிக்குங்க. இப்படி முடிக்கிட்டு நல்லா இன்ஹேல் எக்ஸேல் 3 டைம். எக்ஸேல் பண்ணல வயிறு நல்லா உள்ள போகணும். இந்த பிரீத்திங் நல்ல வயிறு உள்ள போய் பண்ணீங்கன்னா வயசானாலும் உங்களுக்கு வயிறெல்லாம் வெளியே வராது. அப்படியே வயிறு உள்ளே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஹிப் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா ஹிப் வந்து எப்போதுமே நல்ல ஷேப்ல இருக்கும். ஒன் மோர் டைம். ஓகே, ரிலாக்ஸ். ஆச்சி நீர் கட்டிக்கு நீர் கட்டி இருக்கா ஆச்சி 3 சென்டிமீட்டர். சரி, அது வயிறு வலிக்குது பீரியட்ஸ். ஆனா ரொம்ப வயிறு வலியா இருக்கு. எதுல? யூட்ரஸ்ல இருக்கா? இதுல யூட்ரஸ்ல தான் இருக்கு. யூட்ரஸ்ல இருக்கா? அந்த நீர்க்கட்டிக்கு ஒரு நல்ல முத்திரை இருக்கு. நான் மேடத்தை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். சரியாச்சு. அது என்ன முத்திரைன்னு சரியா தெரியல. இல்ல நீங்க இதுல இந்த சிறுநீரத்துல இருந்தா சிறுநீர முத்திரை போடுங்க. இது யூட்ரஸ்ல இருந்தாக்கா அதுக்கு கேக்குறேன் அவங்கள. சிறுநீர முத்திரை நான் சொல்லி கொடுத்தல அந்த முத்திரையை போட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும். சரியாச்சு. நான் கேட்டுட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரி. காலையில விஜயாச்சி குப்புறப்படுத்து 2 காலோட நீ இருக்கு இல்லையா, அந்த நீ பாயிண்ட பிடிச்சுக்க சொன்னாங்க. குப்புறப்படுத்து தலையை தூக்கி நீர் கட்டி பீரியட் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும்னு காலையில தான் விஜயாச்சி சொன்னாங்க. ஓ, குப்புறப்படுத்திக்கின்னு கால் 2 தூக்கணுமா? நம்ம அந்த போட் மாதிரி தலையை தூக்கிட்டு 2 கணுக்காலையும் பிடிச்சுக்கணும். காலை வந்து 2 கையாலையும் பிடிச்சுக்கணுமா? ஆமா, 2 கையால 2 கணுக்கால பிடிச்சுக்கணும். ஆனா 2 கால நான் பண்ணி காமிக்கவா? அது நீர் கட்டி சரியாகும், பீரியட்ஸ் ப்ராப்ளம் சரியாகும்னு விஜயாச்சி காலையில சொன்னாங்க. சரியாமா? ஆட்சி பண்றாங்க பாருங்க பாதம். அந்த மாதிரி காலை தூக்கணுமா? முழங்கால வேண்டாமாமா? தெரியுதா? முழங்கால கணுக்கால பிடிச்சுக்கணும். நல்லா கணுக்கால மட்டும் தூக்கணும். ஓகே, கணுக்கால பிடிச்சுக்கணும். 2 கையால பிடிச்சுக்கிட்டு தலையை தூக்கிக்கணும். ஆட்சி பண்றாங்க பாருங்க அந்த மாதிரி. சரியாச்சு. அது வேணா கொஞ்சம் பண்ணி பாருங்க நீங்க. கணுக்கால பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் குப்புறப்படுத்திக்கிட்டு 2 கையாலையும் 2 கணுக்கால பிடிச்சுக்கிட்டு தலையையும் தூக்கணும், காலையும் தூக்கணும். 2யும் தூக்கணும். தூக்கிட்டு 2 பக்கமும் தொட்டில் ஆட்டுற மாதிரி 2 பக்கமும் இது பண்ணணும். சரி, திரும்பணும். தொட்டில் ஆட்டுற மாதிரி அந்த சைடு திரும்பணும். சைடுல இங்கிட்டு திரும்பணும், அங்கிட்டு திரும்பணும். தனுராசனம். சொல்றாங்களா? ஆமா ஆமா, தனுராசனம். ஓ, ஆசனத்துல தனுராசனம். அது பண்ணுனா சரியாகும்னு காலையில தான் சொல்லி கொடுத்தாங்க. நீ பண்ணி பாருங்கம்மா. பண்ணி பாக்குறேன் பாருங்க. கர்ப்பப்பையில எல்லா இதுக்குமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? அது வந்து வயிறு குப்புறப்படுத்தாவே வயிறு கீறு எல்லாமே இது நல்லதுதான். நீ காலை சேர்த்து பிடிச்சு இப்படி இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம முத்திரை வந்து இது வந்து நீர் முத்திரா, இது வந்து பிருத்திவி முத்திரை, இது ஆகாய முத்திரை, இது வந்து வாயு முத்திரை. ஓகே, அப்புறம் வாயு முத்திரைக்கு இந்த தம்புடைய அடி ரேகையில் இப்படி வச்சு இப்படி அழுத்துறீங்க. 2 கையும் இப்படி இப்படி. there is no hole. இப்படி வச்சுக்கிறீங்க. இதுதான் வாயு முத்திரை. ஓகே, அடுத்தது பிராண முத்திரை.
பிராணமுத்திரை. சுண்டு விரலும் மோதிர விரலும் சேர்ந்து இருக்கணும். கட்டை விரலோட அடியோட டச்சா இருக்கணும். இந்த விரல் ரெண்டும் நல்லா நிமிர்த்து இருக்கணும். அப்புறம் இது பிளட் பிரஷர் முத்திரை, ஹை பிளட் பிரஷருக்குள்ள முத்திரை. சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் நீட்டி இருக்கணும். மோதிர விரலும் நடு விரலும் கையில மடக்கி உள்ளங்கையை டச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது ஹை பிளட் பிரஷருக்கு. லோ பிளட் பிரஷருக்கு இப்படி. அப்புறம் இது வந்து முட்டி வலிக்கு சந்தி முத்திரை. உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல நடு விரலும் கட்டை விரலும், ரைட் ஹேண்ட்ல மோதிர விரலும் கட்டை விரலும். இது முட்டி வலிக்கு, எல்லா வலிக்குமே. அப்புறம் இருதய முத்திரை. இப்ப உங்க அந்த ஆள்காட்டி விரல தம்புடைய அடிரேகையில இப்படி மடிச்சு வச்சுக்கிட்டு நடுவரலையும் மோதிர விரலையும் கட்டை விரலோட டச் பண்றீங்க. இது இருதய முத்திரை, ஹார்ட்டுக்குள்ள முத்திரை. எப்படியாச்சு ஒன் டைம் மட்டும் சொல்லுங்களேன், கவனிக்கலாம். இந்த ஆள்காட்டி விரல் வந்து கட்டை விரலுடைய அடி ரேகை. அப்புறம் நடுவரலும் மோதிர விரலும் கட்டை விரலுடைய எட்ஜ் அப்படி பிடிச்சுக்கணும். தெரியுதா? வீடியோ தெரியுதா? தெரியுதாச்சு. தெரியுதாச்சு, புரியுது. இதை வந்து இப்படி வச்சுக்கணும். நம்ம வாயு முத்திரைக்கு பண்றோம் இல்லையா, வாயு முத்திரைக்கு இப்படி வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சுக்கணும், ஹோல் இல்லாம பண்றோம், அது வாயு முத்திரை. இப்ப அழுத்தி பிடிக்காம ஜஸ்ட் இப்படி வச்சுக்கிட்டு இந்த கட்டவருடைய எட்ஜ வந்து அந்த மோதிர விரலுக்கும் நடுவரலுக்கும் எட்ஜில பிடிச்சுக்கணும். ஓகே. இது வந்து ரொம்ப நல்லது. இது ஹார்ட் முத்திரை, ஹார்ட்டுக்குள்ளது. அப்புறம் பேக் பெயின் முத்திரை வந்து இந்த ஆள்காட்டி விரல கட்டை விரலோட 2வது ரேகையில வைங்க அப்படி. இது லெஃப்ட் ஹேண்ட்ல. இது வந்து இது ஸ்பைனல் கார்டு, தண்டுவட முத்திரை, பேக் பெயின் முத்திரைங்கிறாங்க. இந்த கையில ரைட் ஹேண்ட்ல இந்த நடுவரலும் சுண்டு விரலும் கட்டை விரலோட சேர்ந்து இருக்கணும். இந்த மோதிர விரலும் இந்த விரலும் தூக்கி இருக்கணும். இப்படி இருக்கணும். இது பேக் பெயின் முத்திரை. ஓகே. அப்புறம் சிறுநீரத்துக்குள்ள முத்திரை. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்ந்து இருக்கணும். இந்த ரைட் ஹேண்டில் உள்ள கட்டை விரல இந்த மோதிர விரலுக்கும் இந்த பிடிச்சிருக்கீங்களா பிருத்திவி முத்திரை, இது ரெண்டுக்கும் நடுவுல கொண்டாந்து இப்படி அழுத்தி பிடிக்கணும். பிடிச்சிட்டு இந்த 4 விரல் இப்படி பின்னாடி இருக்கணும். சுண்டு விரல் நிமித்தி இருக்கணும். இது சிறுநீரத்துக்கு அருமையான முத்திரை, நல்ல முத்திரை. சிறுநீரத்துல கல் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இந்த கிரியேட்டிவ் புரோட்டீன் லீக் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, எல்லாத்துக்குமே இந்த முத்திரை ஒரு 10 நிமிஷம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. திஸ் கால்ட் சிறுநீர முத்திரை. ஆனா அட்லீஸ்ட் 5 to 10 minutes பண்ணணும் நீங்க. அடுத்தது சொல்லிடத்துல மாதங்கி முத்திரை. இப்படி எல்லா கையும் இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லா கையும் இப்படி மடக்கி இப்படி இறுக்கி பிடிச்சுக்குங்க. இந்த நடுவரல் மட்டும், இந்த நடுவரல் 2 ஒன்னோட ஒண்ணு டச்சா இருக்கணும். மத்த எல்லா விரலும் மூட்டி இருக்கும், டச் பண்ணிருக்கணும். இதை வந்து இப்படி இப்படி நம்ம செஸ்டுக்கு நேரம் இப்படி வச்சு நம்ம தாவாக்கி நேரம் இப்படி வச்சுக்கணும். கரெக்டா அந்த தாவங்கடைக்கு நேரம் இருக்கணும். இது மாதங்கி முத்திரை. இந்த முத்திரைக்கு பேரு. அடுத்தது லிங்க முத்திரை. கை கட்டவர் 2 இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கையை ஒன்னோட ஒண்ணு சேர்த்து டைட்டா அப்படி பிடிச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு கட்டவரில தான் மேல தூக்குறீங்க. இந்த கட்டவரில இந்த கட்டவருக்கு பின்னால போகுது. இப்படி 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 இருக்கணும். எல்லா வரலும் டைட்டா இருக்கணும்.
ஏர் வந்து 2 உள்ளங்கைக்கு நடுவுல ஏரே போகக்கூடாது. போற அளவுக்கு டைட்டா வச்சுக்கணும். இது ஃபீவருக்கு நம்பர் 1 முத்திரை. வெரி குட் இந்த முத்திரை ஃபார் த ஃபீவர். இப்படி பிடிச்சுக்குங்க. இப்படி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து லிங்க முத்திரை. ஓகே. முத்திரையில ஒரு என்ன சந்தேகம் இருக்கா உங்களுக்குலாம்? நான் தினத்தனம் இந்த முத்திரையை சொல்றேன். ஏன்னா உங்களுக்குலாம் பிராக்டிஸ் ஆகணும் அப்படிங்கறக்காக டெய்லி இந்த முத்திரையை சொன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் தெரியும் என்ன முத்திரை பண்றோம்னு. ஓகே, நேரம் ஆச்சு. ஓகே, கோயிலுக்கு போறீங்க, கை எடுத்து கும்பிடுறீங்க. நல்லா சாமியவும் அம்பாளையும் பாக்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே பிரகாரம் வர்றீங்க. கொடிமரத்துக்கு நேர விழுந்து கும்பிடுறீங்க. கும்பிட்டு நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை உங்க புருவத்துக்கு மத்தியில கொண்டு வாங்க. தெய்வத்துக்கு நல்லா அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம், ஆராதனை எல்லாம் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்க வேண்டுதலை தெய்வத்துக்கிட்ட வைங்க. வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிங்க. அதை விட்டு நல்லா அப்படியே பைய ரிலாக்ஸா வெளியில வாங்க. நல்லா ரிலாக்ஸா வந்துட்டு கை ரெண்டு இப்படி உரசி உள் அப்படியே கண்ணுல வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு யூ கேன் லை டவுன். படுத்துக்கிட்டு என்னுடைய உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல மனசார வேண்டிக்கிங்க. வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். அப்படியே turn on your left side, then you can get up. Thank you. எல்லாருக்கும் thank you for everybody. நாளைக்கு கிளாஸ் இல்ல, நாளைக்கு சண்டேயும். நான் தம்பிகிட்ட சொல்றேன், சண்முக தம்பிகிட்ட சொல்லிட்டு மெசேஜ் பண்ண சொல்றேன். Thank you. See you all Monday. நன்றி நன்றி. Bye bye. ஆச்சி ஒரே ஒரு டவுட். இந்த முருங்கைக்கீரை பவுடர் சொன்னாங்கல்ல ஆச்சி, அது வந்து இந்த முருங்கைக்கீரையை வாங்கி தண்ணியில காய வச்சு இது காட்டன் துணியில 2 நாள் ஊற வச்சுட்டு தண்ணி ஈரத்தை எடுத்துட்டு கழுவிட்டு கூடையில தண்ணி வடிய விட்டுறணும். நல்லா தண்ணி வடிய விட்டுறணும். தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் துணியில நல்லா நிலக்காய்ச்சல்ல காயப்படும். ஓகே ஓகே ஆச்சி. நிலக்காய்ச்சல்ல காயப்படணும். வெயில்ல போடக்கூடாது, நிலக்காய்ச்சல் போடுங்க. அது 2-3 நாள் ஆகும் இல்லாச்சு காய்றதுக்கு. ஆமா, 2 நாள் ஆகும். 2 நாள் காஞ்சிடும். வெயில் நாளா இருந்தா சீக்கிரம் அந்த ஹீட் வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் ஹீட் இருக்கும், காஞ்சிரும். கருவேப்பிலையில பண்ணிருக்கேன். அது முருங்கையில வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும்ல, அது காஞ்சிரும். நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிரும். அப்படியா? ஃபேன் போடுறப்ப அது காத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி பிரவுன் ஆகி சுருங்கிராதா ஆச்சி? எதுவுமே ஆகாது.
மழை நேரமா இருந்தா நீங்க கழுவவே வேணாம். ஏன்னா கீழே விழுகாம பறிச்சீங்க ஒடிச்சீங்கன்னா கழுவ வேண்டாம், அப்படி காய போட்டுறலாம். ஏன்னா மழையில தூசி இருக்காதுல்ல இலையில. ஓகே. மழை காலத்துல எடுத்து காய போட்டுக்கிட்டீங்கன்னா எப்ப காய வச்சுக்கிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் பொடி முணுக்கிக்கலாம். வெள்ளை துணி அந்த மாதிரி எதுலயாவது விரிச்சு விட்டுட்டு அப்புறம் அதை லைட்டா வதப்பிட்டு 2 ஸ்பூன் மிளகு 2 ஸ்பூன் ஜீரகம், கருப்பு ஒரு டம்ளர் உளுந்தம் பருப்பு, கருப்பு உளுந்து, உப்பையுமே வறுத்துக்கணும். உப்பையும் வறுத்துறணும். அதுவும் இந்த ராக் சால்ட் போட்டா இன்னும் நல்லது. ராக் சால்ட், மிளகு, ஜீரகம், உப்பு, பெருங்காயம். அவ்வளவுதான். ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. Thank you. See you, bye. See you all.